ஹாய் மிஸ்டர் ஜோசப் விஜய், உங்களுக்கு எப்படி இருக்குது? இது ஓகேவா? ஒரு மாதிரி இல்லை. 4 பேர் பிச்சை போட்டு அதில் அவங்க வந்து ஆட்சி நடத்தணும். அப்படி ஒரு சிஎம் பதவி தேவையா? நீ பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தா ஓகே. 4, 5 எல்லார்கிட்டையுமே வாங்கியிருக்கீங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ் எல்லார்கிட்டையும் யாரெல்லாம் நீங்கள் ஏற்றி பேசினீங்களோ அவங்க எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு ஓட்டு மாதிரி மக்கள் இதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதரவு. அந்த இதில் தான் நீங்கள் இப்போ வின் பண்ணியிருக்கீங்க. இது இப்போ எப்படி நீங்கள் ஆனால் எதிர்ப்பீங்க, ஏன்னா நன்றி இல்லாதவர் தானே நீங்கள், அதனால் எதிர்ப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களான எங்களுக்கெல்லாம் சொரணை நிறைய இருக்குது. சரிங்களா? பார்த்தீங்கல்ல, அவர் அவ்வளோ நிறைய செஞ்சவரையே டக்குன்னு இறக்கிட்டு ஏதோ புதுசாக செய்ய போகிறாண்டாங்க அப்படின்னு உங்களை நிறுத்தினதுக்கு அடமானம் வைக்கிறீங்க. எங்களை அடமானம். அதுக்கு அவரே தேவலாம், ஸ்டாலின் அங்கிள் தேவலாம். எப்படிலாம் பேசுனீங்க ரியலாகவே. ஏன் உங்களோட நெகட்டிவ்ஸை காமிச்சிங்க? உங்களை நாங்கள் ஹீரோ மாதிரியே பார்த்துட்டு அந்த இதோடையே பிம்பத்தோடையே இருந்துருக்கலாம்ல. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான். ஐயா விஜய்னா சின்ன பசங்க கூட இப்போ நீங்கள் சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்க கூட இப்போது ஐய இப்போ உதாரணத்துக்கு இப்படி பசங்களை திட்டும்போது கூட ஏன் இப்படி சொரணை இல்லாமல் இருக்குன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. மிஸ்டர் ஜோசப் விஜய், இதை எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு போட்டாச்சு. நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்களோ எத்தனை வருஷம் இருப்பீங்களோ கடவுளுக்கு வச்சோம். இருக்கிற வருஷமாவது மனசாட்சியோட உங்களுக்கு தான் வந்து தீர்மானம் கொடுத்துட்டாங்களே, இருக்கிற வரைக்கும் தயவு செய்து நல்லதை செய்ய. அதை வச்சாவது முன்னேறுவீங்களான்னு பார்ப்போம். நீங்கள் யாருக்காக நிரூபிக்க வேண்டாம், உங்கள் மனசாட்சிக்காக நிரூபிங்க. நம்மளை வந்து நம்பி இவ்வளோ பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மக்களுக்கு நம்ம செய்யணும். சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணாதீங்க. நீங்கள் எதெல்லாம் குறை சொல்லி பேசுனீங்களோ அந்த கர்மம் அத்தனையும் நீங்கள் செஞ்சீங்க. இது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. எல்லோரும் உங்கள் குட்டி ஃபேன்ஸ் கூட தெரிஞ்சு போச்சு. பாய்.